2026 விஜய் அவர்களுக்கு தமிழ் சினிமா சார்ந்த சப்போர்ட் கிடைக்குமா? ஏன்னா அவர் இந்த சினிமா ரசிகர் கூட்டத்தை நம்பிதான் அவர் இறங்கி இருக்காரு. ஏன்னா திமுக தமிழ் சினிமாவை நம்பி இறங்கி இருக்கேன்னு அவர் சொல்லவே இல்லை. எங்கேயும் அவர் அவருடைய ரசிகர்களையும் மக்களையும் நம்பி இறங்கி இருக்கிறதா சொல்றாரு. சினிமா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அது எப்படி நம்ம என்ன ஜோசியமா சொல்ல முடியும் சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு? அவர் முதல்ல யாரையெல்லாம் தனக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுத்தி இருக்கிற வச்சுக்கணும் விரும்புகிறாருன்றது அது அவருடைய நிலைப்பாடு. அவர் இதுவரைக்கும் யாருக்காவது அழைப்பு கொடுத்திருக்காரா இல்லையான்றது நமக்கு உறுதியா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வெளிப்படையா இல்லை, இதுவரைக்கும் யாரையும் அழைச்சது மாதிரி தெரியல. அவர் 2 முறை மக்களை சந்திச்சிருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத வச்சுதான் அவருடைய வாக்கு வங்கி எப்படி வந்து மேலே ஏறப்போகுது, வாக்கு அவருக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கலாமான்னு மக்கள் முடிவு பண்ண போறாங்களே தவிர ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு எல்லாரும் போயிடுவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. ஒருத்தரை வாட்ச் பண்ணுவாங்க, அவருடைய செயல்பாடு, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல. இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்ன, டங்ஸ்டன் சுரங்கத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன பார்ப்பாங்கல்ல, மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இதுல எல்லாம் என்ன கருத்து சொல்றாங்கன்னு அதை வச்சுதான் அவருக்கு வாக்கு சதவீதம் கூடுன்னு நான் நம்புறேன். கருத்து நிறைய பதிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வந்து ஆதவ அர்ஜுனா விவகாரத்துல வந்து நீங்க அதிகமா தலையிட்டதான்ற கருத்து இருக்குன்னா அது விஜய்ன்றதுனால இல்லை அப்படி பார்க்காதீங்க. அப்படி நான் பார்க்கல. நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு நேர்காணல, அதை மீண்டும் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் நான் வெறுமனே அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சியாக பார்க்கல. அது ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கூட்டமாக நான் பார்க்கிறேன். அப்ப அந்த சித்தாந்தத்தை கொண்ட கூட்டம் வலுவிழந்து விடக்கூடாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக களத்தில் பயணித்த, அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் பயணித்த விடுதலை சிறுத்தைகளுக்கு புதிதாக வந்த ஒருவரால் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த தலைவருக்கு, அந்த தலைவர் மேல ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். அப்புறம் 2வது, அவர் சொல்கின்ற கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட, அவர் வந்து முழுக்க அவர் ஒரு பிசினஸ் மேனர். அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்றது ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமா தான் நான் பார்க்கிறேனே தவிர, வாய்ஸ் ஆஃப் காமன்றது வந்து மக்களுக்கு எந்த இடத்துல பணி செஞ்சிச்சு, மக்களுக்காக எங்க போராடிச்சு அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிகேவை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. பிகேவை கூட்டிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனையாக எப்படி பார்க்க முடியும்? எப்படி மக்கள் பணியாக பார்க்க முடியும்? ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன்னா அந்த அளவுக்கு தான் அதை மதிக்க முடியுமே தவிர, அவர் மக்களுக்காக போராடுறது அப்படின்றது அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை சொன்னேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலகீனம் அடைந்து விடக்கூடாது, அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். அவருடைய 25வது செலிப்ரேஷன் நடக்க போகிறாங்க. நீங்க அவருடைய முக்கிய பங்கு வகிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்களா? அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள், என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இருக்கு. அதை நாளைக்கு முடிவு பண்ணுவோம். வாழ்த்துக்கள். அல்லு அர்ஜுனோட விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? அல்லு அர்ஜுனை கைது பண்ணிருக்காங்க, ரசிகர்கள் கூடுனதுக்காண்டி அங்க வந்து கைது பண்ணிருக்காங்க. ஹீரோ கைது பண்றது வந்து எப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால ஒரு கைது. அது வழக்கமான சட்ட நடவடிக்கையை தான் மேற்கொண்டதா நான் பாக்குறேன். நான் அதுக்குள்ள அரசியல் இருக்கு, ஒருத்தர் வீழ்த்துவதற்காக ஒருத்தர் கைது பண்ணாங்க அப்படின்னா பார்க்கல. என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்றது, இழந்த அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினர் படுற கஷ்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்ப நமக்கு தான் அந்த சிந்தனை வேணும். இது போல நடிகர்கள் அதிகம் கூடுகிற இடத்துக்கு ஒரு திரைப்படத்துக்காக போய் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது ஏற்புடையதா? அவங்க நிறுத்த மாட்டாங்க, அதுங்க வியாபாரம். ஒரு பேன் இண்டியா மூவி எடுத்துட்டு பல இடங்களுக்கு வியாபாரம் செய்ய போறவங்க இது மாதிரியான நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா? நம்ம அந்த கூட்டத்தில் போய் அந்த படத்தை பார்க்கணுமா? இப்படி உயிரை மாய்த்துட்டு வந்து நிக்கணுமா? குடும்பத்தை அனாதை ஆக்கணுமான்னு கூட்டத்துக்கு போறவங்க தான் யோசிக்கணுமே தவிர, இதுல நம்ம போய் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு கருத்து சொல்றதுக்கு அது சரியா இருக்காது.